மக்களே இன்னைக்கு நம்ம யார் இன்டர்வியூ எடுக்க போகிறோன்னா நம்ம தமிழ் திரையுலகையே அசத்த போகிற மற்றும் நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் டாக்டர் நடிப்பு அரக்கன் மற்றும் டாக்டர் பிசியோதெரபிஸ்டான திவாகர் வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நீங்கள் பிக் பாஸ்குள்ளே போனதுக்கப்புறமா நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னாம்மா அது வந்துட்டு அது அவங்களோட தப்புமா, அது வந்து அவங்களோட தப்பு, அது அவங்களோட தப்புமா, அது தப்பு தாம்மா. ஏம்மா அது சார் உங்கள் பேர் மட்டும் முழுசாக கொஞ்சம் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் பிபிடி பிசியோதெரபி டாக்டர்மா. சார் நீங்கள் பிக் பாஸ்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா உங்களுக்காக நிறைய ட்ரோல் பண்ணாங்க, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படின்னா வந்துட்டு நம்ம வளர்ந்து வரும்போது வந்துட்டு நம்மளை பிடிக்காதவங்க வந்துட்டு அது மாதிரி வீடியோ போட்டு ட்ரோல் பண்ணுறாங்கம்மா. நம்ம வளர்ச்சி வந்துட்டு இந்தியா முழுக்கும் வந்துட்டு உலகம் முழுக்குமே வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்குமா வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னா. அது பிடிக்காத ஒரு சில நபர்கள் வந்துட்டு அது மாதிரி பண்ணுறாங்கம்மா. அப்படின்னா நான் ஆக்சுவலி வந்து நார்மலாக பண்ணுவோம்மா, நான் சிங்கிள் டேக்கெல்லாம் கூட பண்ணியிருக்கேன், அதனால அது மாதிரி பண்ணுறாங்கம்மா. அவங்க வந்துட்டு அது மாதிரி அது ட்ரோல் பண்ணுறாங்கம்மா. சரிங்க சார், நீங்கள் எப்பவுமே இந்த ஆக்டர்ஸு அது அவங்கள வச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க, நடிக்கிறீங்க. உங்களுக்கான தனித்துவமான ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல ஆக்டிங்கில், அது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் செஞ்சு காமிக்கிறீங்களா? அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் டேக்கில் தனுஷ் சார் வந்துட்டு இந்த 3 படத்தில் நடிச்சிருக்காரு. அதுதான் சார் நான் வந்து கேட்குறது என்னன்னா, அது தனுஷ் நடிச்சிட்டாரு, அதை விட்டுருங்க. இல்லம்மா அப்படி இல்லம்மா, அது அவரு வேற மாதிரி பண்ணியிருக்காரு. நான் தானே பண்றோமா, அது வந்து என்னோட இதுமா. சார் நீங்க என்ன கேள்வி கேட்க விடுங்க சார். சார் நீங்க அவரு நடிச்சிட்டாரு சார், உங்களுக்கான ஒரு தனித்துவத்தை அப்படின்னா வந்துட்டு நான் நேச்சுரலா சிங்கிள் டேக்ல பண்ணுமா. நான் சிங்கிள் டேக்ல கோவப்பட்டா எப்படி இருப்பாங்க அப்படின்றது நான் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே கோவப்பட்டா எப்படி இருப்பாங்களா செஞ்ச காமிங்க சார். இதுமா நேச்சுரலாக சிங்கிள் டேக்லேயே பண்ணுவோம்மா. இது மாதிரி எல்லாம் நல்லா சிங்கிள் டேக்லேயே பண்ணுவோம்மா. நான் இப்போ தனுஷ் 3 படத்தில் நடிச்சிருக்காரு இல்லைம்மா, அந்த மாதிரி என்ன உங்களுக்கு பண்ணி காமிக்கிறோமா, நல்லா சிங்கிள் டேக்லேயே பண்ணுவோம்மா. நான் அப்புறம் இந்த பிக் பாஸ்குள்ளே போனதுக்கு அப்புறமா வினோத்துக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. அவர் எந்த மாதிரி கேரக்டர், அவர் உங்களை வச்சு என்ன பண்ணாரு, அதுக்கான கொஞ்சம் விளத்தை கொடுங்க. அப்படின்னாம்மா அவர் வந்துட்டு வெடி போடுறவருமா, அவர் வந்து உள்குத்துக்காரு. அவர் வந்துட்டு நேச்சுரலாகவே அவர் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு வேறு மாதிரி சொல்லிட்டாரு, அதனால வந்துட்டு எல்லாம் மக்கள் அப்படி நினச்சுன்னு இருக்காரு. ஆனால் அவர் அது மாதிரி கிடையாதுமா, அவர் வந்துட்டு வெடி போடுற ஆள், எல்லாருக்குமே வந்து குத்தி விடுற ஆளுமா. வினோத் வந்துட்டு அவர் அவ்வளோ நல்லவரெல்லாம் கிடையாதுமா, அவர் சீக்கிரமாக கூட வெளியே வந்துடுவாருமா. அது மாதிரி கேரக்டர்மா அவர் வந்து. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்களா, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அப்படின்னா வந்துட்டு மக்கள் அது மாதிரி பண்ணிட்டாங்கம்மா. மக்கள் ஓட்டு நம்மளுக்கு போட்டது போதும், நீங்கள் இருந்தது உள்ளே போதும் அப்படின்றதுக்கோசமே அவங்க வெளியே வந்துட்டு படமெல்லாம் நடிக்கணும் இன்னும். அப்படின்னா நீங்கள் பிக் பாஸ்ல வேண்டாம், எங்களுக்கு சினிமா துறையில் நீங்கள் வேணும் அப்படின்னு மக்கள் கேட்டதுனால அதனால தான் வந்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஓகே சார்.